ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அருமையான சுவையான வெரைட்டி ரைஸ் மல்லி சாதம். நல்ல வீடே மணக்கிற வாசனையோட கம கமன்னு அழகான அந்த க்ரீன் கலரில் ஒரு சூப்பரான சாதங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். குயிக்காக ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணணும்னு யோசிக்கும் போதும் இது நல்ல சாய்ஸுங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான அருமையான மல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மல்லி சாதம் அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இது கூட காம்பினேஷனாக ஒரு நல்ல பொரியல் வைக்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த பொரியல் வேணாலும் வைக்கலாம். நான் இன்னைக்கு நல்ல காலிஃப்ளவர் வறுவல் செஞ்சுருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. காலிஃப்ளவர் வறுவலோட ரெசிபியும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு ரெசிபியுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அருமையான சுவையான மல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே சாதம் வேக வச்சாச்சுங்க. இதை வடித்து எடுத்துருவோம். இண்டஸ் வேலியோட இந்த ரைஸ் பாட் வித் அந்த ஸ்ட்ரெயினர் லிட்டோட இருக்கிற பாத்திரம் ரொம்ப நல்லாயிருக்கு. சாதம் வடிக்கிறதுக்கு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வச்சு அந்த தண்ணியை வடித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கைக்கு சூடு பிடிக்காமல் நம்ம அழகாக நீட்டாக வடித்து எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இந்த பாத்திரம் வாங்க விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் டிஸ்கவுண்ட் கூப்பன் கோடும் கொடுத்துருக்குறேன். மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. வடித்த சாதத்தை ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாங்க. ஏன்னா வெரைட்டி ரைஸ் தாளிக்கும் போது சாதம் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும்போது தான் நம்ம கிளறும் போது குழஞ்சி வராது. ஸோ இருக்கட்டும், சாதம் ரெடி. அடுத்தது இந்த மல்லி சாதத்துக்கு தேவையான அந்த மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே ஒரு கட்டு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை எடுத்துருக்கிறேன். இதை அந்த தண்டோடவே யூஸ் பண்ணணும். அந்த வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா அலசி கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப்பு சாதம் அளவுக்கு ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு 5-6 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துண்டுகள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதெல்லாமே இந்த மல்லியோடவே சேர்த்து அரைச்சிடுவோம். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தேங்காய். இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் அளவாக வச்சா போதும், நிறையா தேவைப்படாது. அந்த மல்லியோட வாசனை தான் இங்கே தூக்கலாக இருக்கும். காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேங்காயும் சீரகம் சேர்த்தாச்சு. இதை நல்லா இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அவ்வளோதாங்க. நல்ல கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான அந்த மல்லி பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. சாதமும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் அல்லது ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இது கூட ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துருவோம். அடுத்ததாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருவோம். இந்த வெரைட்டி ரைஸ் தாளிக்கும் போது இந்த வேர்க்கடலை முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து தாளிக்கும் போது அது சாப்பிட்றப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்ல ஒரு அந்த க்ரன்ச்சி டேஸ்ட்டு. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அடுத்தது வெங்காயம் சேர்த்துருவாங்க. ஒரு பெரிய சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருக்கட்டும். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் இப்படி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த மல்லி பேஸ்ட்டை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். மல்லி பேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டு ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி விடுவோம். ஏன்னா இங்கே இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம். ஸோ அது கொஞ்சம் அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதங்கி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து அகைன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடியாக வச்சிருக்கிற ரைஸை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். ரைஸ் சேர்த்து விட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுருவோம். ஸ்டவ்வை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா ஈவனாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க. நல்லா கமகமன்னு வாசனையோட அழகான அந்த க்ரீன் கலரில் அருமையான மல்லி சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரைஸும் கூடங்க. நல்லா சத்தான கொத்தமல்லி இலையை அரைச்சி சேர்த்து இங்கே நல்லா அந்த கலர்ஃபுல்லாக க்ரீன் கலரில் சூப்பரான சாதம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி. லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம்.
நல்ல ஒரு ஸ்பெஷலான வெரைட்டி ரைஸு. ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுக்கும் நம்ம ஈஸியாக சமைச்சிடலாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. பட் நல்ல பொரியல் வறுவல் எல்லாம் கம்பைன் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு நல்ல ஒரு காலிஃப்ளவர் வறுவல் செஞ்சுருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரெசிபியும் இப்போ பார்த்துடலாங்க. இது காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் இருக்கும். இப்போ கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற காலிஃப்ளவரில் நல்லா கொதிக்கிற தண்ணியை அந்த காலிஃப்ளவர் மூழ்கிற அளவுக்கு ஊற்றி விட்டுருவோம். நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றியாச்சுங்க. இந்த ஸ்டெப்பு வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கூடவே மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டு இந்த காலிஃப்ளவரை இந்த கொதிக்கிற தண்ணியில் அப்படியே விட்டுருவோம். இந்த ஸ்டெப்பு நம்ம எதுக்காக பண்ணுறோன்னா, காலிஃப்ளவர் வளர வைக்கும்போது நிறைய மருந்து தெளித்து வளர வைப்பாங்க. அப்போ தான் பூச்சி வண்டெல்லாம் இல்லாமல் காலிஃப்ளவர் நல்லா வெள்ளை வெள்ளையன்னு முழுசாக கிடைக்கும். ஸோ நிறைய பெஸ்டிசைட்ஸ் தெளிக்கிறதால இந்த காலிஃப்ளவரை கண்டிப்பாக நம்ம நல்ல சுடு தண்ணியில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு சமைக்கிறது நல்லதுங்க. ஸோ இங்கே காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் நம்ம ஊற வச்சாச்சு. அடுத்தது ஒரு பெப்பர் மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் மிளகு, கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸை கொஞ்சம் பருப்பருன்னு பொடிச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு பருப்பருன்னு, அதாவது ரொம்ப ஃபைன் பவுடராக்க வேண்டாம், கொஞ்சம் பருப்பருன்னு பொடிச்சு எடுத்துக்கணும். நல்ல அந்த ஃப்ரெஷ்ஷான மிளகு, கருவேப்பிலை, சோம்பெல்லாம் சேர்ந்து நல்ல கமகமன்னு வாசனையோட பொடி ரெடி. இப்போ நம்ம வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நல்ல அடிக்கணமான பாத்திரம் அல்லது ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரும்போது பொடியாக நறுக்குன்னு பூண்டு சேர்த்துருவோம். ஒரு 3-4 பல் பூண்டு நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுருங்க. இந்த பூண்டு வாசனை, இந்த எண்ணெயில் வறுப்பட்ட பூண்டு வாசனை இந்த காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு நல்ல ஒரு ஹைலைட்டாக இருக்கும். நல்ல ஒரு 1-2 நிமிஷம் நல்ல பூண்டு வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலையை உருவி போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக நல்ல பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருவோம். இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நம்ம பெப்பர் மசாலாவும் சேர்க்கிறோம். ஸோ காரம் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்டு ரெடியாக வச்சுருக்கிற காலிஃப்ளவரை தண்ணியை வடிச்சிட்டு காலிஃப்ளவரை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து நம்ம கடாயில் சேர்த்துருவோம். காலிஃப்ளவர் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா ஈவனாக கலந்து விட்டுருவோம். காலிஃப்ளவர் வந்து நம்ம கொதிக்கிற தண்ணி போட்டு ஊற வச்சுருந்தோம். ஸோ அதுலேயே ஒரு 30-40% வெந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த மசாலாவோட சேர்ந்து நம்மளுக்கு வெந்து வரணும். இப்போ இதில் தண்ணியை தெளித்து விட்டு வேக வைக்கிறோம். ஊற்றி விட வேண்டாம், ஏன்னா ரொம்ப சொதன்னு போய் அப்புறம் காலிஃப்ளவர் ஓவர் குக் ஆகி குழஞ்சி போயிடும். காலிஃப்ளவர் நல்லா வேகணும், அதே சமயம் க்ரன்ச்சியாகவும் இருக்கணும். அதுக்கு தண்ணியை தெளித்து விட்டு தான் நம்ம வேக வைக்கணும். சின்ன டம்ளரில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போல் சேர்த்துருப்பாங்க. இப்போ ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுருவோம். ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். நல்லா ஆவி பிடிச்சி காலிஃப்ளவர் வெந்து வந்துடும். ஸோ தெளித்த தண்ணியிலேயே ஸ்டீம் குக் ஆகி நல்லா காலிஃப்ளவர் வெந்து வந்துடும். ஸோ நல்லா மூடி வச்சு வேக வைக்கணும். பாருங்கள், இப்போ வந்து காலிஃப்ளவரை நம்ம கிளறி விடலாம். ஊற்றின தண்ணி ஆல்மோஸ்ட் நல்லா சுண்டிருச்சு. காலிஃப்ளவரும் நல்லா வெந்துருச்சுங்க. குழஞ்சி போகாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. இப்போ நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம அந்த பெப்பர் மசாலா பொடியை சேர்த்துருவோம். கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். நல்ல ஈவனாக கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருவோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேங்க. பர்ஃபெக்டாக அந்த காலிஃப்ளவர் வெந்திருக்கு. ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு
நல்லா கலந்து விட்டு எடுத்து பரிமாறிடுவோம். அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் ஈஸியாக அருமையான காலிஃப்ளவர் வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, காலிஃப்ளவர் நல்லா குழஞ்சி போகாமல் பர்ஃபெக்டாக க்ரன்ச்சியாக வதங்கி இருக்கு. நல்லா அந்த உப்பு காரம் அந்த மசாலா பிடிச்சி செமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி சைட் டிஷ் இது. வெரைட்டி ரைஸஸோட, சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசம். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.